உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாண்ட நிலை பாயாசம். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாண்ட நிலை பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: பாண்ட நிலை 5, பால் 2 கப், ரவை 2 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ்டு நட்ஸ் தேவையான அளவு, கண்டென்ஸ்டு மில்க் 1 கப், நெய் தேவையான அளவு. பாண்ட நிலை பாயாசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பாயாசம்ங்கிறதுனால நமக்கு கொஞ்சமாக நெய் இருந்தால் போதும். இப்போ நம்ம நெய் விட்டுருக்கோம் கடாயில், இது சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க நட்ஸை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை சிம் பண்ணிவிட்டு நம்ம இது வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே கடாயிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் நெய் இருக்குது. இந்த நெய்யே போதும். ஏன்னா இதுக்கு ரொம்ப நம்ம நெய் விட்டாலும் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரவை சேர்க்குறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை சேர்த்தா போதும். இந்த ரவைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமியா சேர்க்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியை நீங்கள் பொடி பண்ணிட்டும் நீங்கள் சேர்க்கலாம். ஊற வச்சு அரைச்சும் சேர்க்கலாம். நமக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட நிலை தான் அந்த ஃப்ளேவர் தரப்போகுது. அது என்னங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பைண்டிங் தேவைங்கிறதுக்காக நம்ம ஒரு கன்சிஸ்டன்சிக்காக தான் இந்த ரவை எல்லாமே நம்ம சேர்க்குறோம். ஸோ அது நம்மளோட இஷ்டம் தான். நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ரவை இந்த நெய்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்படணும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் நமக்கு வறுப்பட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும் போதே இது நமக்கு ரோஸ்டட் ரவையாக தான் கிடைக்கும். அதனால சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக நமக்கு வறுப்பட்டால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரவை வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். ரவை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வச்சிருக்க ஃபுல் ஃபேட் மில்க், இது பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காத நல்ல திக்கு பால், ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கு. இதை ஆட் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம ரவை நம்ம ஜாஸ்தியாக சேர்க்கும் போது ரொம்ப நமக்கு கேசரி மாதிரி திக்காக வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாக 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் ரவை போட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு ஒரு பைண்டிங் ஆகிறதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பால் பாயாசம் தான். இப்போ இதில் இன்றைக்கி ஃப்ளேவருக்காக நம்ம பார்த்திங்கன்னா இதில் பாண்ட நிலைன்னு சொல்லக்கூடிய ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தமிழில் இது ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே நமக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இது பாண்டன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா இதிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம எப்படி நம்ம கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இது முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளேவருக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நேச்சுரல் ஃப்ளேவர். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இங்கே நிறைய பிரியாணி பண்ணுறப்ப நம்ம தேங்காய் பால் சாதம் பண்ணுறப்ப போடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம இது ரைஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், டெசர்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க இலையை நம்ம அரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் சேர்க்க போகிறோம் ஃப்ளேவருக்காக. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாண்டன் லீவ்ஸை நம்ம நல்லா அரைச்சாச்சு. இதை வடிகட்டி நம்ம கொண்டு வந்துடலாம்.
இப்போ நம்மளுடைய பாயசம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ரவை எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. எப்பயுமே நம்ம வந்து ஸ்வீட் பண்ணும் போது இது மாதிரி வந்து நான்ஸ்டிக் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா ஸ்வீட் அப்படின்னும் போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் மாறினாலும் அடிப்பிடிச்சிட்டாலும் ஹோல் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்க கண்டென்ஸ்டு மில்கை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து பாயில் ஆகிடும். இப்போ இதே சமயத்திலேயே நம்மக்கிட்ட இருக்க இந்த பாண்டன் நம்ம வந்து ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப வந்து இதை கொதிக்க வேண்டாம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு போயிடும். ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு வந்து இருந்தால் போதும். கலர் பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைல்டு க்ரீன் நமக்கு வந்திருக்கு. இது நேச்சுரலாகவே நமக்கு வந்து கலரும் தரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏலக்காய் பொடி இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அதே மாதிரி இது வந்து நீங்கள் பிரியாணிலலாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஒரு இலையை நீங்கள் வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா போதும். அதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுத்துடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ரைஸ் பண்ணுறீங்க, இந்த ஒரு இலையை நீங்கள் அதில் போட்டுட்டீங்க, பச்சரிசியில் இப்போ நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் நமக்கு கொடுத்துரும். இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க நட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம நெய்யில் நல்லா பொரிச்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இங்கே போடலாம், மேலே வந்து கொஞ்சம் நம்ம சர்வ் பண்ணுறப்ப போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நமக்கு கொதி வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பாண்டநிலை பாயசம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம வச்சிருக்க நட்ஸை மட்டும் மேலே போட்டுக்கலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த பாண்டநிலை பாயசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இலை நீங்கள் கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம். நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலைக்கே இந்த செடி கிடைக்குது. இது நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா புஷ்ஷு மாதிரி வந்து இது வீடுகளில் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த இலையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு இலை தான் இது. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.